இந்த வசனம், வேத வசனம் ஏன் முக்கியம்? தேவனே தன்னுடைய எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சங்கீதம் 138:2 சொல்லுது. அவர் நமக்கு சுகம் அளிப்பது கூட வசனத்தை அனுப்பிதான் செய்கிறாரு. அவர் இந்த வசனத்தின் மூலமாக தான் இந்த உலகத்தை படைத்தார். வார்த்தையின் மூலமாக உலகம் உண்டாக்கப்பட்டு காக்கப்பட்டு இந்நாள் வரைக்கும் அது இருக்கிறது. நம்ம எப்படி மறுபடியும் பிறந்தோம்? வசனத்தின் மூலமாக மறுபடியும் பிறந்தோம். தேவனுடைய சுபாவம் வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வசனத்தின் மூலமாக பிசாசை ஜெயிக்கிறோம். அது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஆனா பல சமயங்களிலே அந்த வசனம் நமக்கு பயன்படாம போகிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அதாவது வசனத்தை குறித்த அறிவு இல்லை. இந்த வசனம் என்னுடைய பிரச்சனைக்கு இந்த ஒரு வசனம் இருக்குதுன்ற அந்த அறிவு இல்லை. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அப்படிப்பட்ட வசனம் தெரிந்தாலும் அந்த வசனத்தை நான் நம்புறதில்ல. எபிரேயர் 4:2 சொல்லுது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆங்கிலத்துல எப்படி போட்டிருக்கு, அத விசுவாசத்தோடு அவர்கள் கலக்கவில்லை என்று சொல்லியிருக்குது. இப்ப வேத வசனம் ஜீவனும் வல்லமே உள்ளதுதான். அது உலகத்தையே உண்டாக்கினதுதான். ஆனால் அது நமக்கு பயன்பட வேண்டுமானால் அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை விசுவாசத்தோடு கலக்க வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும்.